ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக பண்ணணும்னுச்சுன்னா, இன்றைக்கி இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து செம்ம ஹாட்டாக இருக்குல்ல. ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின் இருக்கும். விஜய் வந்து சிஎம் ஆகிடுவாரா, இல்லை வந்து எடப்பாடி சிஎம் ஆகிடுவாரா, டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ அலைன்ஸ் வச்சிருமா, இதெல்லாம் தப்பு தானே, நாங்கள் விஜய்க்கு தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். இந்த மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. ஸோ இதுக்கான ஒரு விடை தான் வந்து இந்த வீடியோ. ஸோ வந்து வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய விஷயம் சொல்கிறேன். ஸோ முதலாவது வந்து விஜய்க்கு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இல்லை. ஏன்னா அவங்க ஜெயித்தது வந்து ஒரு 108 சீட்டு தான். ஸோ அதுலேயுமே நீங்கள் ஒரு 107 சீட்டை தான் கணக்கு எடுத்துக்கணும். ஏன்னா விஜய் தான் 2 தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஒரு தொகுதி வந்து அவர் ரிசைன் பண்ண தான் வேணும். ஸோ ஃப்ளோரில், அதாவது வந்து நீங்கள் சட்டசபையில் போயிட்டு அங்கே ஒரு டெஸ்ட் நடந்தால் கூட விஜயால் 2 ஓட்டு போட முடியாது, ஒரு ஓட்டு மட்டும்தான் போட முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு 117 கணக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ அது இல்லாமல் காங்கிரஸ் ஒரு 5 பேரை வந்து கொடுத்துருக்காங்க, மொத்தம் ஒரு 112. இன்னுமே 6 எம்எல்ஏஸ் தேவை 118 வர்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சட்டசபைக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு சபாநாயகரை தேர்ந்தெடுக்கணும். அது வந்து டிவிகேவோட எம்எல்ஏஸில் ஒருத்தரை சபாநாயகரை தேர்ந்தெடுத்து நீங்கள் அங்கே அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால், ஸோ அவராலையும் ஓட்டு போட முடியாது. ஸோ அங்கே ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7-8 எம்எல்ஏ வந்து சேஃபர் சைடு ஒரு குஷனுக்கு இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து ஆட்சிக்கு போய் அந்த அந்த விஷயங்களை வந்து அவங்க கரெக்டாக பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு என்னென்னா, இந்த மாதிரி 2 பேர் 3 பேருன்னு பல கட்சிகள்லேருந்து கூப்பிட்டா, ஸோ இவங்க யாருமே விஜய்க்கு லாயலாக இருப்பாங்களான்றதும் ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாமே ஆப்போசிட் சைடில் நின்று ஜெயித்தவங்க. அதாவது விஜய் ஸ்டைலில் சொன்னோன்னா, தீய சக்தியில் கொஞ்சம் மற்றும் பலரில் கொஞ்சோன்னு இவர் பொறுக்கி போட்டு ஒரு ஆட்சி அமைச்சாருன்னு சொன்னால், நாளைக்கு எங்கே எதுக்கு அழிட்டின்னு போவோன்னே தெரியாது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, அந்த போல்ட் நட்டு டைட் இல்லாத ஒரு வண்டியில் ஏறி உட்காந்து விஜய் ஓட்டினா எப்படியோ அந்த மாதிரி தான் அந்த ஆட்சி இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 6 மாதமோ ஒரு வருஷத்தில் எப்படியும் கலைச்சிருவாங்க. ஸோ விஜய் எந்த அளவுக்கு சிஎம் ஆகணும்னு எல்லாருமே வெறியாக ஆசையாக இருக்கீங்களோ, அதே மாதிரி 5 வருஷம் தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலையான ஒரு கவர்மெண்ட் இருக்கணுன்றதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அடிக்கடி கலைச்சிட்டு எலெக்ஷன் நடத்திட்டே இருந்தாங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு தமிழ்நாட்டுக்கு நல்லதே இல்லாத ஒரு விஷயம். ஸோ 2வது வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். அது எப்படி ப்ரோ, நாங்கள் வந்து விஜய் தான் சிஎம் ஆகணும்னு ஓட்டு போட்டோம், அது எப்படி ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட்டணி வச்சு எப்படி சிஎம் ஆகலாம், அது வந்து ஒரு நியாயமான விஷயம் இல்லையே, நிறைய பேர் ரீல்ஸில் சொன்னாங்களே, அது ஒரு எச்சத்தனமான விஷயம் இல்லையா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இன்றைக்கி விஜய்க்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கா? இல்லை, 107 தான் இருக்குது. அவர் வந்து தன்னோட மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்காக யார்கிட்ட போய் நிற்கிறாரு? இவருக்கு, அதாவது விஜய் வேணான்னு ஓட்டு போட்டவங்க தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டிருப்பாங்க. அதாவது விஜய் வேணும்னு சொல்லி 108 எம்எல்ஏஸ்க்கு ஓட்டு போட்டவங்க, விஜய் வேணான்னு தான் 126 எம்எல்ஏஸ்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஸோ இவர் யார்கிட்ட போய் ஆதரவு கேட்குறாருன்னா, இவர் தீய சக்தின்னு விமர்சித்து விஜய் வேணான்னு ஓட்டு போட்ட எம்எல்ஏஸ் தான். அதாவது இப்போ ஆதரவு தெரிவிச்சிருக்கிற காங்கிரஸ் எம்எல்ஏஸுமே விஜய் வேணான்னு ஓட்டு போட்டவங்க தான். ஸோ இவர் வேணான்னு ஓட்டு போட்ட தீய சக்தி குரூப்லேருந்து கொஞ்சம், மற்றும் பலர் குரூப்லேருந்து கொஞ்சோன்னு கேட்டு வாங்கி இவர் ஆட்சி அமைக்கணும்னு ட்ரை பண்ணும்போது, அதே சினாரியோ தான் அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. அவங்க 50 வருஷமாக தனியாக இருந்தாங்க, எதிரில் மோதிட்டாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பொலிட்டிக்ஸில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் என்ன வேணால் நடக்கும். ஸோ அதுதான் பாலிடிக்ஸ். இன்றைக்கி அடிச்சுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. இன்றைக்கி காங்கிரஸ் வந்து விஜய் கூட கூட்டணி வைக்குது, நாளைக்கே காங்கிரஸ் வந்து விஜய் வேணான்னு சொல்லி டிஎம்கே கிட்ட செஞ்சதை வந்து விஜய்க்கும் பண்ணலாம். எல்லாரையும் வந்து நீங்கள் நியாய தர்மத்தோடு வந்து அரசியலில் பார்த்துட்டே இருக்க முடியாது. ஏன்னா நேற்று வரைக்கும் வேறு ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டுருந்த நீங்கள் இன்றைக்கி வேணான்னு சொல்லி வேறு கட்சிக்கு ஓட்டு போடலையா? ஸோ லாயல்ட்டி இங்கே கெட்டு போகுதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி உங்களுக்கு வந்து ஒரு கடமை, ஒரு இது இருக்கோ அந்த மாதிரி அவங்களும் பண்ணிட்டு போவாங்க. இப்போ இதே வந்து அதிமுகவோ திமுகவோ விஜயோட கட்சியிலேருந்து எம்எல்ஏஸை உடச்சி எடுத்து அவங்க ஆட்சி அமைக்கணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா அது அநியாயமான விஷயம். பட் அவங்களுக்கு மக்கள் ஆதரித்து ஓட்டு போட்ட தங்களுக்கு சொந்தமான எம்எல்ஏஸை வச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமும் இருக்குது, சட்டப்படி நியாயமும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி வந்து தார்மீக ரீதியில் இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லை. ஏன்னு சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக திமுக அதிமுகன்ற 2 பேர் மட்டும்தான் தமிழ்நாட்டை மாறி ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருந்திருக்கு, நிறைய குறைகளும் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சலிப்பு தட்டின ஒரு மக்கள் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடும், அவங்க புதுசாக வரவங்க ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க, ஸோ அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மக்கள் மனசில் ரொம்ப நாளாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ முதல்ல வந்து 2006 வந்து விஜயகாந்த் வந்தார். ஸோ அப்போ வந்து ஒரு 8.5% மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. இப்போ விஜய்க்கு இருந்த செல்வாக்கு அப்போ விஜயகாந்துக்கு இருந்துச்சுன்னா இருந்துச்சு.
பட் அப்போ இருந்த சிச்சுவேஷனில் வந்து ஒரு பெரிய 2 பிக் லீடர்ஸ் இருக்காங்க. அதாவது வந்து கலைஞர் அவர்கள் இருக்காங்க, ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபேம் கம்பேர் பண்ணும்போது விஜயகாந்தோட ஃபேம் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. ஸோ இப்போ கரண்ட் சினாரியோவில் இருக்கிற பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், இவங்களுக்கு உண்டான ஃபேம் வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் அளவுக்கும், ஜெயலலிதா அளவுக்கும் இல்லாததுனால, விஜயோட ஃபேம் வந்து இவங்களெல்லாம் தாண்டி நிற்கிறதுனால இவ்வளோ ஓட்ஸ் விழுந்திருக்கு. 108 எம்எல்ஏஸும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின். ஸோ இந்த டைமில் வந்து மக்கள் அந்த மாற்றத்தை விரும்பினாங்க. அதுக்காக ஓட்டு போட்டு விஜய்க்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 108 சீட் வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு தார்மீக ரீதியில் வந்து இந்த சான்ஸ் வந்து இந்த தடவை விஜய்க்கு போனால் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. ஸோ மக்களும் வந்து தெரிஞ்சுப்பாங்க புதுசாக வரவங்களால என்ன பண்ண முடியும், ஸோ அவங்களால வந்து கரெக்டாக பண்ண முடியுதா, சில வேளை விஜய் வந்து ரொம்ப அழகாக ஆட்சியை கொண்டு போய் எந்த குறையும் இல்லாமல் மக்களுக்கு நல்லது பண்ணால் மக்களே அடுத்த வாட்டி ஓட்டு போட்டு பெரும்பான்மையாக இன்னும் பெரும்பான்மையாக ஜெயிக்க வச்சு விஜயை வந்து அடுத்த தடவையும் ஆட்சியில் அமர்த்த போகிறாங்க. சில வேளை சரியில்லை, இவருக்கு ஒன்றுமே தெரியல, இவங்க வந்து சினிமாவில் தான் நல்லா நடித்தார், ஆட்சி பண்ண தெரியல, ஜிடிபி குறைஞ்சிச்சு, கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நிறைய நலத்திட்டங்கள் நின்று போச்சு, புதுசாக ஒன்றும் வரல, இந்த மாதிரிலாம் குறைகள் இருந்துச்சுன்னா மக்கள் தூக்கி போட்டுரு போகிறாங்க. ஸோ இந்த டைமில் மக்கள் கொடுத்த ஒரு மேண்டேட்டுன்றது வந்து விஜய்க்கு தான் அதிகமாக இருக்குன்னு வேணால் சொல்லலாமே தவிர விஜய்க்கு பெரும்பான்மையாக இருக்கானா, விஜய்க்கு பெரும்பான்மை கிடையாது. பட் இருக்கிறவங்களில் அதிகபட்சமாக இருக்குன்னா அது விஜய்க்கு தான் இருக்குன்னா, ஸோ தார்மீக ரீதியில் விஜய் தான் வந்து சிஎம் ஆகிறது வந்து ஒரு நியாயமான விஷயம். ஏன்னா மக்களுக்கு வந்து இந்த மாற்றம் நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ன்றது தான் நான் சொல்ல நான் எனக்கு சொல்லணும்னு தோணுன விஷயம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஒரு அரசாங்கத்தை யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ மக்கள் வந்து ஓட்டு போட்டு யாருக்குமே கிளியர் மெஜாரிட்டி இல்லாதனால தான் பிரச்சனையே. ஸோ இதில் வந்து காங்கிரஸை தப்பு சொல்கிறதுக்கோ, திமுகவை தப்பு சொல்கிறதுக்கோ, அதிமுகவை தப்பு சொல்கிறதுக்கோ இதில் ஒன்றுமே கிடையாது. ஸோ தப்பு சொல்ல வேண்டியது வந்து நம்மள தான். ஏன்னா வந்து ஓட்டு போடும்போதே கரெக்டாக ஓட்டு போட்டு ஒன்று விஜய் தான் ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சிருந்தா ஒரு 130 140 சீட்டு விஜய் ஜெயிக்க வச்சுருந்தா எனக்கு தொல்லையே கிடையாது. ஸோ எல்லாருக்கும் பிரித்து போட்டு யாருக்குமே கிளியர் மெஜாரிட்டி இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்க முடியாமல் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தானே தவிர நம்ம கட்சியை குறை சொல்ல முடியாது. ஸோ நமக்கு இந்த டைம் இருந்தப்போ யார் ஜெயிப்பா யார் தோப்பானே ஒரு ஐடியா இல்லாதனால மக்கள் வந்து எந்த பக்கம் ஓட்டு போடுறதுனே தெரியாமல் ஒரு 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 வேவரிங் மைண்டில் வந்து நிறைய பேர் வந்து மாற்றி போட்டு நிறைய பேர் தோற்று நிறைய பேர் ஜெயிச்சு அப்படிலாம் நடந்துச்சு. ஸோ ஆஃப்டர் ஆல் இந்த எலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக நிறைய லெசன்ஸ் வந்து ஓட்டு போட்டவங்களுக்கே இருந்திருக்கும். ஸோ ஓட்டு போட்டதுக்கப்புறமும் நம்ம ஐயோ மாற்றி ஓட்டு போட்டுருக்கலாமோன்னு யோசிச்சிருக்கவங்களாம் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த எலெக்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி நடந்து போச்சுனாலும் அடுத்தது வந்து உடனே எலெக்ஷன் வரக்கூடாது அப்படின்றது வந்து எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. பட் வந்து மக்கள் வந்து என்ன முடிவு பண்ணாங்களோ அதுக்கு வந்து மேக்ஸிமம் மக்களுக்கான ரெஸ்பெக்ட் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ அந்த மேண்டேட் வந்து நம்ம மதிச்சு தான் ஆகணும். ஸோ இப்போ இருக்கிற டிஎம்கே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விஜயை வந்து கொஞ்சம் இந்த தடவை சிஎம் ஆனார்னு சொன்னால் மக்கள் வந்து உண்மையாலே டிஎம்கேக்குமே அந்த செல்வாக்கு வந்து இன்னுமே கூடும். அதை தவிர்த்து இந்த வாட்டி ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட்டணிலாம் வச்சு ஆட்சி அமைச்சாங்கன்னு சொன்னால் ஸோ 5 இயர்ஸ் அவங்க ரன் பண்ணலாம். மேபி ஒரு 2 வருஷத்தில் கூட ஆட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் வைக்கலாம். ஆனாலும் மக்களுக்கு உண்டான அந்த ஒரு மாற்றம்னு நினச்ச போட்ட அவங்களுக்கு பெரிய ஏமாற்றம் வந்து உங்கள் மூலியமாக கிடைச்சதாயிடும். ஸோ இது வந்து திமுகவுக்கும் நல்லதில்லை, அதிமுகவுக்கும் நல்லதில்லை, மக்களுக்கும் நல்லதில்லை. ஸோ இதை தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இதோட வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வேறு வீடியோஸ் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், திஸ் இஸ் திரு விலாக்ஸ்.